உண்மையிலேயே மனசு கஷ்டமா இருக்குங்க. பொண்ணை கொடுத்தவன் நான் தான் அவங்க கிட்ட மாட்டிட்டு படாத பாடுபடுறேன். நீங்க என்ன பண்ணீங்க? எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுனால நீங்களும் அவங்க கிட்ட கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. என்னால அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச முடியல. ஆமா, இப்படி சொல்லியே அவங்கள பெரிய ஆளா ஆக்கி விட்டுடுங்க. வேற என்னமா பண்ண சொல்ற? பொண்ணை கொடுத்தவனு பயந்து பயந்து இருக்காம நீங்களும் அவங்களுக்கு சமமா ஏத்து பேசுங்க. அப்பதானே அவங்களுக்கு பயம் வரும். வெளியில இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு எல்லாம் ஈஸியா தாமா தெரியும். ஆனா பெத்தவங்க நிலைமையில இருந்து பாக்குறப்ப தான் அந்த வலி புரியும். வேற வழி இல்லம்மா, அவங்களுக்கு பணிஞ்சு போய் தான் ஆகணும். பொண்ணை பெத்த அத்தனை தாய் தகப்பனுக்கும் இதான் தலையெழுத்து. சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். அப்பா, என்னம்மா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வீட்லயே இருங்களேன். ஏம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, என் கூட வீட்ல யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏம்மா கவிதா, நீ வேணா லீவ் போட்டு அக்கா கூட இருக்கியா? இல்லப்பா, இன்னைக்கு நான் கண்டிப்பா ஆபீஸ் போய் ஆகணும். ஆமா, தேன்மொழி எங்கம்மா? இல்லப்பா, அவ காலையிலேயே யாரோ ஃப்ரெண்ட பாக்கணும்னு கிளம்பி போயிட்டா. என்னங்க ஐயா, இந்த மாதிரி நேரத்துல பெரியவங்க தான் கூட இருக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? பத்மினி மாமியார் என்ன வர சொல்லிருக்காங்க. இல்லைன்னா நானாவது கூட இருந்து பார்த்துப்பேன். நான் வேற அங்க போயாகணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னால லீவ் எடுக்க முடியாது. இன்னைக்கு செக்ரட்டேரியட்ல மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்கு. நான் அவாய்ட் பண்ண முடியாது. சரிப்பா, பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். கவிதா, இன்னைக்கு நீ ஆபீஸுக்கு போ. ஆனா அக்காக்கு டெலிவரி டைம் நெருங்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல நீ தான் லீவ் போட்டு கூட இருந்து பாத்துக்கணும். சரியா? சரிப்பா. வரட்டாமா? போயிட்டு வாங்க. வாமா போலாம். வரேன்க்கா. சரி கவிதா. வரேன் சுந்தரியம்மா. மா, நான் வேணா கூட இருக்கட்டுமா? ஏன், எதுக்கு? நீங்க எப்படிலாம் சொன்ன என் மேல பாசமா இருக்கீங்கன்னு நினைச்சிருவேனா? என் மாமியார் உங்களை வர சொல்லிருந்தாங்கல்ல, முதல்ல அந்த வேலையை போய் பாருங்க. அதான் நீங்க எனக்கு செய்யற உதவி. இல்லைன்னா அதுவும் ஒரு பிரச்சனையாயி நான் தான் அவஸ்தைப்படணும். நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னங்க? ஏங்க, அடடா, வாங்க வாங்க வாங்க. ஐயோ, நீங்க இருங்க. பரவாயில்ல, வாங்க. என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க. ஐயோ இல்லங்க, உங்களுக்கு தான் கால் அடிபட்டிருக்கு. நீங்க முதல்ல உட்காருங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, நான் சொல்றேன்ல. உட்காருங்க. ஷாலினி, ஷாலினி, கொஞ்சம் சீக்கிரம் வாடி. யாரு வந்திருக்காங்க பாரு. அண்ணி, வாங்க அண்ணி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி இல்லைன்னா டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னாச்சு, கால கட்டு போட்டிருக்கீங்க? அத விடுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு சந்தோஷமே. என்ன இப்படி சொல்றீங்க? நான் என்ன விஐபியா? எங்களுக்கு நீங்க தாங்க விஐபி. அது சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்ல இல்ல, ஒண்ணு வேணாம், இருக்கட்டும். அப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நான் சாப்பிடுறேங்க. முதல்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேனே. எதுவா இருந்தாலும் நல்லதா சொல்லுங்க. யோசிச்சு பார்த்தா ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு. யார் அப்படி சொன்னது? நீங்க வேற. தப்பெல்லாம் எங்க பக்கம் தாங்க. எல்லாத்துலயும் நாங்க தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். தப்பு தாங்க. அதுக்காக நாங்க எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறோம்.
எங்க சைடுல நடந்த தப்புக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் அதையெல்லாம் விடுங்க. இப்ப சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? என்னங்க இது, நான் வந்த வேலை இவ்ளோ ஈஸியா முடியும்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடத்தணுமோன்னு நினைச்சேன். முடியவே முடியாதுன்னு நல்லா தெரியுற பிரச்சனைக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். இதுக்கு எதுக்குங்க? சரி சொல்லுங்க, என்ன சாப்பிடுறீங்க? நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிடுறேனே. அப்ப நீங்க எங்க மேல கோவமா தான் இருக்கீங்க. என்னங்க நீங்க, நடந்த எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக தான் நான் வீடு தேடி வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷங்க. அவ்வளவுதானா? வேற? சரி விடுங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்ப உங்ககிட்ட கேக்குறது முறையா இருக்காது. நாங்களே உங்க வீட்டுக்கு வரோம். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க எதுவும் சொல்லிடுவீங்களோங்கிற பயத்துலதான் இவ்வளவு நேரம் நான் தயங்கிட்டே இருந்தேன். மத்தபடி நானே கேட்கணும்னு நினைச்ச விஷயம்தான். எங்க வீட்டு பொண்ணுக்கும் உங்க பையனை பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம உறவுக்காரங்களாயிடலாம். இதை கேட்கறதுக்காக தான் நான் வீடு தேடி வந்திருக்கேன். வருவடி வருவ, ஏன் வரமாட்டேன்? ஏண்டி, எவ வீட்ல வந்து எவ சம்பந்தம் பேசுறது? எங்களெல்லாம் பார்த்தா என்ன கேரக்கு இருக்கச்சு மாதிரி இருக்கா? வீடு தேடி வந்து சம்பந்தம் பேசுறிய? இதே ஒண்ணு இல்லாதவங்க வீடா இருந்தா போய் கேப்பியா? அண்ணி, நான் என்ன சொல்ல? நீ சும்மா இரு. உன் ஆத்தாக்காரி எனக்கு என் வீடு தேடி வந்து வேலை கேட்டு நின்னா, அதுக்கே அவளுக்கு தகுதி இல்லைன்னு விரட்டி விட்டேன். இன்னைக்கு நீ மாப்பிள்ளை கேட்டு வீடு வரைக்கும் வந்துட்டியா? இது பாருங்க, எங்க அம்மா பத்தி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? உங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சாலும் அடுத்தவங்கள பத்தி பேச மாட்டா, மானஸ்தி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நல்ல இடத்துல சம்பந்தம் கிடைச்சா எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுருவாளா? வாய மூடு. என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? ஈஸ்வரி, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உன்ன மாதிரி தராதரம் தெரியாம பேசுறதுக்கு நான் ஒண்ணு ஈனப்பிறவி இல்ல. ஏய், என் குணம் உனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், மரியாதையா வெளியில போயிடு. ஈஸ்வரி, கத்தாத. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு சூர்யா தான் மருமக. அதை யாராலையும் மாத்த முடியாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஓ, அவ்வளவு தூரம் போயிடுச்சா? இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நானும் பாத்துறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மரியாதை கெட்டுடும். முதல்ல வெளில போ. அப்படி இப்படின்னு இப்பதான் எங்க அண்ணன் மனசு மாறி வந்தாரு. அதையும் கெடுத்துட்டீங்கல்ல. உங்களெல்லாம் பாத்துக்கிறேன்டி. பாத்துக்கோ போ. தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோமா, அவங்க பேசினது தப்புதான். பரவாயில்லங்க. ஆனா சொந்த அண்ணிய என் தங்கச்சிக்காக எதிர்த்து பேசுனீங்கல்ல, அவளை நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, நான் வரேன். பாத்து பாத்து. சரிங்க அண்ணி. வரேன் ஷாலினி. சரிங்க அண்ணி. ஏங்க, வீட்ல யாரு? சந்திராமா, சந்திராமா. என்ன வேணும்? சந்திராமா எங்க இருக்காங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க சொந்தக்காரங்களுக்குள்ள பேச வேண்டிய விஷயம், அவசியம் உன்கிட்ட சொல்லிதான் ஆகணுமா? என்னங்க, என்னாச்சு? அம்மா எங்கம்மா? அம்மா வெளிய போயிருக்காங்க. நீங்க ஏன் கோவமா பேசுறீங்க? அம்மா எங்கன்னு சொல்லு. அம்மா பக்கத்துல கடைக்கு தான் போயிருக்காங்க. என்னாச்சு? வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி, நீங்க உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, உள்ள கொண்டு போய் வை. சரிங்கம்மா. எப்ப வந்த?
நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஏங்க அப்படி எல்லாம் பண்றாங்க? அவங்க பண்றது நல்லாவா இருக்கு? ஏய் எதுக்கு இப்படி கத்துற? பாதிக்கப்பட்டவங்க நாங்க, வேற என்ன செய்ய சொல்றீங்க? முதல்ல பொறுமையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நம்ம சொந்தக்காரங்களையே நீங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க, அது நாங்க பெருமையா தான் நினைக்கிறோம். அதனால தானே எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்ககிட்ட வந்து நிக்கிறோம். ஆனா உங்க குடும்பத்தாலேயே ஒரு பிரச்சனைனா நாங்க என்ன பண்ண முடியும்? இரு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காத. என்ன பிரச்சனை அத முதல்ல சொல்லு. எங்க அண்ணன் மகனுக்கு உங்க சம்பந்த வீட்டுல பொண்ணு இருக்குன்னு சொல்லிவிட்டீங்கல்ல? ஆமா, அதான் சரி வராது வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? அதத்தான் நானும் கேக்குறேன். வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் எதுக்கு குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்றீங்க? ஏன்பா நீயே சொல்லு, உன் தங்கச்சிக்கும் என் அண்ணன் மகனுக்கும் சம்பந்தத்தை முடிவு பண்ணமா? இல்ல ஏதோ இவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்க அண்ணன் வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேட்டாரு. அப்புறம் நாங்கெல்லாம் பேசி அவர் சமாதானம் ஆயிட்டாரு. நாங்கெல்லாம் எங்களுக்குள்ள வாய் வார்த்தையா பேசி நிச்சயம் பண்ணிக்கிட்டோம். இப்ப திடீர்னு உங்க வீட்ல இருந்து வந்து எங்க பொண்ணை கட்டிக்கங்கன்னு சொல்லி எங்க அண்ணன் வீட்டுல ஒரே கலாட்டா பண்றாங்க. உங்களுக்கு என்ன வசதியில வாய்ப்பு இல்லையா? தோ நிக்கிறாங்களே உங்க மாமியாரு, இவங்க சொடக்கு போட்டா 100 மாப்பிள்ளை வரிசையில வந்து நிப்பாங்க. இவங்க சொத்தே அவ்வளவு கிடக்குறப்பா எங்க அண்ணன் வீட்டு சொத்துக்கு எதுக்கு நீங்க அலையறீங்க? அட சொத்தை கூட விடுங்க, சுண்ணாம்பு கட்டி சொத்து சொந்தம் விட்டு போன மறுபடி வருமா? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா நானும் என் அண்ணன் வீடு அத்துக்கிட்டு தான் நிக்கணும். எங்க குடும்பத்தை பிரிச்சு அப்படி என்னத்தை நீங்க சாதிக்க போறீங்க? ஏய் என்ன பேசுற? நான் தான் அதை ஏற்பாடு பண்ண வேண்டான்னு சொல்லிட்டேன். எப்ப நான் வேண்டான்னு சொல்லிட்டேனோ அப்பவே என் சம்மந்தி வீட்டுக்காரங்க அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்ப கண்ணால பாத்துட்டு வந்த நான் என்ன பைத்தியக்காரியா? அதுவும் சம்பந்தம் பேசுறது யாரு? தோ உங்க மருமகனோட அக்கா மதி. எந்த ஊர்லயாவது இப்படி வாழை வெட்டி வந்து சம்பந்தம் பேசுவாளா? பாருங்க, ஒழுங்கா இருக்கிற எங்க அண்ணன் மனச மாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். வாய மூடுறி. அவர் யாரு? ஏன் மருமக. அவர் ஏன் நீ மரியாதை இல்லாம பேசுவியா? அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனாலும் போட்டோன்றீங்களா? நீ பொண்ணு வச்சிருக்கிற மாதிரிதான் ஏன் சம்மந்தி வீட்லயும் பொண்ணு வச்சிருக்காங்க. மாப்பிள்ளைன்னு இருந்தா கேட்கதான் செய்வாங்க. ஏன் என் அண்ணன் பையனை தவிர உலகத்துல வேற மாப்பிள்ளையே உங்களுக்கு கிடைக்கலையா? எதுக்கு இப்படி அலையுதுங்க? இத பாரு, பழையது கிளையுதுன்னு அசிங்கமாயிடும். அப்புறம் அவங்களை எங்க விஷயத்துல குறுக்க வர மாட்டேன்னு சொல்லுங்க. நான் எதுக்கு இங்க பஞ்சாயத்துக்கு வர போறேன்? என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? அவங்க அப்படிதான் வருவாங்க, நீ என்ன செய்வ? வீடு வீடா போய் உங்க சம்மந்தி மானத்தை கெடுப்பேன். இங்க பாருங்க, எதுக்கு இப்ப அனாவசியமா கத்திட்டு இருக்கீங்க? மரியாதையா வெளியே போங்க. தம்பி, இந்த கோவத்தையும் ரோஷத்தையும் உங்க அம்மா கிட்டயும் உங்க அக்கா கிட்டயும் போய் காமிக்க வேண்டியது தானே?
ஆரஞ்சு என்ன தெரியுமா? முதல்ல வெளியே போடி. அறைவீங்க. காசு பணம் இருக்குங்கிறதுனால என்ன அராஜகம் வேணாலும் பண்ணுவீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு சேர்த்து அனுபவிப்பீங்க. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் நான் பாக்குறேன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என் குடும்ப நிம்மதியை கெடுக்க பாக்குறீங்களா? உங்களை நம்பி பஞ்சாயத்துக்குன்னு வந்தா பாருங்க, என்ன சொல்லணும்? பிரபு, உங்க பிரச்சனை தான் என்ன? என்ன நடராஜ், என்ன சொல்றீங்க? சும்மா நடிக்காதீங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க நக்கலா சிரிக்கிறீங்க. என்னங்க வம்பா இருக்கு? நீங்க உங்க ஃபேமிலி மேட்டர் டிஸ்கஸ் பண்றீங்க, இதுல நான் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்போ கூட நீங்க நக்கல் தாங்க பண்றீங்க. ஐய, என்னது எல்லாத்துக்கும் குறை சொன்னா எப்படிங்க? இங்க பாருங்க பிரபு, நீங்க நக்கலா தான் பேசுறீங்க. என்ன திவ்யா இது? ஏன் நட்ராஜ் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? ஏங்க அவர் அப்படியெல்லாம் பண்றவர் இல்ல, அவர் நக்கல் பண்ணாரு, நான் பார்த்தேன். இத பாருங்க நடராஜ், நாங்க இருக்கிறது பிடிக்கல சொல்லிருங்க, நாங்க போயிடுறோம். எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நிமி, நீ கிளம்பு, நாம போலாம். வான்னு சொல்றேன்ல. நில்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் நான் போறேன் நீ போறேன்னு சொல்றது. முதல்ல இந்த வீட்டை விட்டு நான் ஒழிஞ்சாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிம்மி, அவர் கூட்டிட்டு உள்ள போ. போ. வாங்க. மாப்பிள்ள, நிம்மி வீட்டுக்கார் அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம வீட்டுக்காரங்கள சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டா தப்பு நம்ம மேலதானே தவிர சிரிக்கிறவங்களை எப்படி குறை சொல்ல முடியும்? நான் உரிமையோட தான் அதை சொல்றேன். இதுக்காக என் மேல நீங்க வருத்தப்படாதீங்க. தம்பி, வாங்கக்கா. அம்மா இல்ல? அம்மா பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க. சரி, நான் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுறேன். தம்பி, பெருக்கணும், கொஞ்சம் அப்படி போயிடுங்க. சரி. சாரிக்கா. என்ன தம்பி நீங்க? என்னால தானக்கா இந்த ப்ராப்ளம்லாம். இது நான் எல்லா வீட்லயும் செய்யற வேலை தானப்பா. என்ன இருந்தாலும் பாவங்கா, நீங்க அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து வேலை செய்றீங்க. ஒரு சம்பளத்துக்கு எத்தனை வேலை தான் பாப்பீங்க? நான் என்ன சம்பளத்துக்கு வேலை பாக்குறேன்? பத்மினி என் பொண்ணா இருந்தா இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேனா? அக்கா, பத்மினி உங்க பொண்ணா தானே பாக்குறீங்க. என்னப்பா கேள்வி இது? அப்போ நான் உங்களுக்கு தம்பி மாதிரி தானே?
இந்த தம்பி கொடுக்கறத நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது என்ன சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, இதை வரேன். அக்கா, இதை வச்சுக்கோங்க. எதுக்கு தம்பி? எங்க வீட்டு வேலையும் செய்யறீங்கல்ல, வச்சுக்கோங்க. இ- இல்ல வேண்டாம் தம்பி. வேணான்னு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, வச்சுக்கோங்க. யோசிக்காதீங்கக்கா, வாங்கிக்கோங்க. ராகேஷ்